எடுத்து இல்லத்துக்கு கொடுத்து வருமானத்தை பெருக்கி தொழிலை விருத்தி செய்து வியாபாரத்தை விருத்தி செய்து ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டு அந்த பானையை அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். அதை ஏதாவது ஒரு குட்டி கன்னியா பொண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 பொம்பளை பிள்ளை அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு அந்த நெய் தீபத்தை அந்த பானைக்கு மேலே ஒரு தட்டு, மற்ற நேரம் பார்த்தா அந்த மஞ்சள் துணி மூடி வச்சது அப்படியே இருக்கணும். ஜெய் சாய்ராம். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, செல்வத்திற்கு குறையில்லாமல் ஒரு இல்லம் இருக்கணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் செய்தால் அந்த இடத்துல அந்த செல்வத்திற்கு குறை இல்லாமல் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னும் போது ஒரு மண்பானை, நல்லா இவ்வளோ பெரிய மண்பானை ஒன்று வாங்கிக்கோங்க. அதை முதல் நாள் என்ன பண்ணணும்னா ஒரு கைப்பிடி கல் உப்பு போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சத்தூள் போட்டு அந்த பானையை அந்த தண்ணியில் போட்டு வச்சிடணும். மறுநாள் அதை எடுத்து என்ன பண்ணணும், அந்த பானை முழுக்க மஞ்சளை தடவி அதில் விபூதி பட்டை அடித்து சந்தன குங்குமம் வச்சு வச்சிடணும். ஒரு குரு நாளில் என்ன பண்ணணும் அப்படின்னா துளசி செடிக்கு பூஜை செய்து இப்போ தூப தீபங்கள் காட்டி அதற்கு ஒரு மஞ்சளில் அர்ச்சனை செய்து நன்றாக வேண்டி அந்த துளசி செடியினுடைய அந்த வேரை, இப்போ துளசி செடியை பிடுங்குறீங்க, அதனுடைய வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேரை அந்த ஆணி வேர் அறாத மாதிரி அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சு பிடுங்கி எடுக்கணும். அதை மரக்கத்திகள் கிடைக்கும் பாருங்க, அதை மரக்கத்தியை வச்சு அதை நறுக்கிடணும். அந்த வேரை எடுத்து நல்லா அலசி அதில் மஞ்சள் தடவி அதில் அதாவது 9 விதமான கலர் இருக்கணும். அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 9 கலர் இருக்கணும். அந்த நூலை எடுத்து அந்த துளசி செடியின் வேரை வந்து நல்லா சுற்றிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு அந்த நூல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த நடுவிரலில் ஆரம்பித்து முழங்கணக்குன்னும் போது இந்த முட்டியாண்டை வரும், அந்த மாதிரி 2 முழம் எடுத்துக்கணும். அதை ஏதாவது ஒரு குட்டி கன்னியா பொண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு குட்டி குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 3 பொம்பளை பிள்ளை கையில் அந்த நூலை கொடுத்து நீங்கள் வாங்கணும். 3 பேர் கையில் 9 கலர் இருக்கணும். கொடுத்து வாங்கி அந்த நூலை என்ன பண்ணணும், இந்த மஞ்சள் தடவி இருக்கக்கூடிய அந்த துளசி வேரில் நல்லா சுற்றிக்கணும். அந்த வேர் தெரியாத அளவுக்கு அந்த நூலை எடுத்து நன்றாக சுற்றிக்கணும். இப்போ பானை வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த பானையில் என்ன பண்ணணும், ஜாதிக்காய், மாசிக்காய், ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் குண்டு மஞ்சள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 9 இருக்கணும். நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் 9 குண்டு மஞ்சள், 9 ஜாதிக்காய், 9 மாசிக்காய், 9 ஜாதி பத்திரி, இதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பச்சை கற்பூரம் ஒரு கை எடுத்து போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம்னு வச்சுக்கலாமே, 50 கிராம் எடுத்து போடணும். லக்ஷ்மி உள்ள, இப்போ வந்து அஷ்டலக்ஷ்மி உள்ள காயினம் கிடைக்கிது, இல்லை லக்ஷ்மி மட்டுமே இருக்கக்கூடிய காயினம் கிடைக்கிது. ஐம்பொன்லேயே இப்போ கிடைக்கிது கடைகளில். இந்த பித்தளை சாமான் விற்கக்கூடிய கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அது கிடைக்கும். அந்த 9 காயினை வாங்கி அதுக்குள்ளே போட்டுடணும். கொஞ்சம் நல்ல வாசனை உள்ள சந்தனம், அதுக்கப்புறம் தாழம்பு, குங்குமம், ஒரு கைப்பிடி பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூ, இதை போட்டுட்டு என்ன பண்ணணும், அதை மஞ்சள் துணியில் கட்டிடணும். கட்டிட்டு என்னன்னா ஒவ்வொரு வேலைக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பானைக்கு மேலே ஒரு தட்டு ஒன்று வச்சு அந்த தட்டுக்கு மேலே ஒரு தீபம், நெய் தீபம் போட்டுடணும். வேலைக்கிழமை தான் இதுக்கு வந்து விசேஷம் அதிகம். அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு அந்த நெய் தீபத்தை அந்த பானைக்கு மேலே ஒரு தட்டு, மற்ற நேரம் பார்த்தா அந்த மஞ்சள் துணி மூடி வச்சது அப்படியே இருக்கணும். இப்படி தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செல்வத்திற்கு குறை இருக்காது. ஏன்னா அதுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய வேரின் தன்மை, அதுக்குள்ளே போட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களின் மங்கள பொருட்களின் தன்மை, அவ்வளோ அபிரமிதமான சக்திகளை அது வந்து இல்லத்துக்கு கொடுத்து வருமானத்தை பெருக்கி தொழிலை விருத்தி செய்து வியாபாரத்தை விருத்தி செய்து தொட்ட காரியங்களை துலங்க செய்து செல்வ சேர்க்கையை அங்கே உண்டு பண்ணிடும். இந்த முறையை பயன்படுத்தி செல்வத்தை வளர்த்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சியோட மகிழ்ச்சியோட என்னென்னைக்கும் வாழணும். ஜெய் சாய்ராம்.